வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போன் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம கனெக்டிவ் டிஷ்யூலேயே ஹார்டஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அது போன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுலேயும் நமக்கு செல்லுலர், எக்ஸ்ட்ரா செல்லுலர், நமக்கு எல்லா கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரியும் செல்லுலர் பார்ட் இருக்குது, இன்டர் செல்லுலர் பார்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லுலர் பார்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலரில் ஃபிப்ரிலார், இன்டர் ஃபிப்ரிலார் ரெண்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபிப்ரிலாரில் பார்த்தோம்னா டைப் 1 கொலாஜன் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து ஒரு டென்சைல் அதிகப்படுத்துகிறனால இதில் டைப் 1 கொலாஜன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைப் 1 கொலாஜன் கூடவே ஒரு சில இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் இருப்பாங்க. இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருப்பாங்க. அதே போல் ஒரு சில ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் போன் கூட இருக்கும். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். ஆர்கானிக் எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்ஆர்கானிக் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்ஆர்கானிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ராக்சி அப்பைடேட். ஹைட்ராக்சி அப்பைடேட். ஓகேவா? ஸோ இவங்க வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க ஃப்ளெக்சிபிளாக. அதே போல் இந்த இன்ஆர்கானிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வெயிட் பியர் பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து. அதே போல் டென்சைல் அப்படின்னா நம்ம எதையாவது பிடிச்சி தொங்குறோம் அப்படின்னா அது டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அதே போல் செல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோசைட், ஆஸ்டியோகிளாஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது. ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, கிளாஸ்ட்டு, சைட்டு, இது 3 இருக்குது. அது இல்லாமல் ப்ரோஜெனிட்டார் செல், ஓகேவா, ஸ்டெம் செல்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இதில் ப்ரைமரியாக போன் ஃபார்மிங் செல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது ஆஸ்டியோபிளாஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இது நாட் ஒன்லி நமக்கு போன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே மினரல் டெபாசிட் ஆகிறதுக்கும் இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ கால்சியம் டெபாசிட் ஆகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே போல் ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு மல்டிபிள் நியூக்ளியஸை பெற்றிருக்கும் போனுடைய ரிசார்ப்ஷனுக்காக. ஓகேவா? ரிசார்ப்ஷனுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் போனோடைய மைக்ரோ ஆர்கிடெக்சர் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். போனில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் அவுட்டர் லேயர், அதை கார்டிக்கல் லேயர் அல்லது காம்பேக்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிறது ஸ்பாஞ்சி லேயர், ஸ்பாஞ்சி போன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? காம்பேக்ட் போன், ஸ்பாஞ்சி போன். ஸோ இந்த ஸ்பாஞ்சி போனை இன்னொரு பேர் கேன்சலஸ் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெபிக்குலை இருக்கும். ட்ரெபிக்குலை அப்படின்னா புள்ளியாக தெரியும், அதான் ட்ரெபிக்குலை அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சிஃபைட் டிஷ்யூஸ்லாம் இருக்கும் உள்ள. ஸோ அதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு ட்ரெபிக்குலை மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ட்ரெபிக்குலை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அது மூலமாக தான் போனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் ப்ளேஸ் ஆகுது. ஸோ போனோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ட்ரெபிக்குலை எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வச்சு தான். ஏன்னா இங்கே தான் கால்சியம் வந்து செடிமெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெபிக்குலை இருக்க சைடை வச்சு தான் போன் வந்து பில்டப் ஆகும். இப்போ அந்த ட்ரெபிக்குலையோட லோடு வந்து அதிகமாகும் போது போனோட டென்சிட்டி அதிகமாகும். அதுவே லோடு கம்மியாகும் போது போனோட டென்சிட்டி கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த கேன்சலஸ் போனை பற்றி பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு தின் லேயரால் கவர் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம கார்டிக்கல் அல்லது காம்பேக்ட் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது தின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி உள்ளே வந்து இவங்க இருப்பாங்க, வெளியே இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி கான்சென்ட்ரிக்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரிக் லேயர்ஸ். கான்சென்ட்ரிக்னால் ஒரே ரேடியஸ், ஒரே மிட் பாயிண்ட்டை வச்சு சர்க்கிள்ஸ் வரைஞ்சி அப்படி இருக்கும். அப்போது இதில் ஸ்பாஞ்சி, வெளியே காம்பேக்ட், அந்த மாதிரி. ஓகே, அடுத்ததாக இவங்க 2 பேர்த்துக்கும் வெளியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரிங் இருக்குது. அதை நம்ம பெரிஆஸ்டியம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஆஸ்டியம் அப்படிங்கிறது என்டையர் போன் சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட், இதை நல்லா ஞாபகம், எக்ஸப்ட் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். ஆர்டிகுலர் சர்ஃபேஸை இவங்க கவர் பண்ண மாட்டாங்க ஒருபோதும். ஸோ நமக்கு லிகமெண்ட்டு, டெண்டன்லாம் வந்து இங்கே போன் கூட ஜாயிண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லிகமெண்ட்டு, டெண்டனில் இருக்கக்கூடிய கொலாஜன் ஃபைபர்ஸ் இந்த பெரிஆஸ்டியம் கூட வந்து பிளண்ட் ஆவாங்க. ஓகேவா? அதே போல் நமக்கு ஒரு சில ஃபைபர்ஸ் நமக்கு டேரெக்டாக போன் கூட போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைபர்ஸ்லாம் ஷார்பீஸ் ஃபைபர்ஸ். கொலாஜன் ஃபைபர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் பெரிஆஸ்டியம்லேயே பிளண்ட் ஆகிடும். அதுவே ஷார்பீஸ் ஃபைபர்ஸாக இருந்தால் தான் அது டீப் லேயர்ஸ் ஆஃப் போனுக்குள்ளெல்லாம் போகும். இப்போ பெரிஆஸ்டியமோட நிற்காது. ஸோ நமக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட்டு தான் போன் செல்ஸ்லேயே மேஜரான செல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட்டுக்கு யார் ப்ரீகாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிஆஸ்டியம் ஹவுஸ் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெரிஆஸ்டியம் ஹவுஸ் செல்ஸ் தான் ஆஸ்டியோபிளாஸ்ட்டும் சரி ஆஸ்டியோகிளாஸ்ட்டுக்கும் சரி ஒரு ப்ரீகாசராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் போனுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே இது வழியாக தான். இங்கே தான் வந்து கேப்லரிஸ்லாம் வருவாங்க. ஸோ இந்த பெரிஆஸ்டியம் பார்த்தோம்னா ஒரு ரிசர்வியராகவும் ஆக்ட் ஆகுது. தேவைப்படக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எதாவது க்ரௌத்து தேவை, எதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் செல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ நமக்கு சப்போஸ் ஃப்ராக்சர் ஆகிட்டா கூட பெரியாஸ்டியமில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். பெரியாஸ்டியமில் ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு அந்த போனோட ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். ஸோ ஹீலிங் பவர் எல்லாமே பெரியாஸ்டியம்கிட்ட தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இன்னொரு டைப்பான போன் சொல்ல போகிறேன். ஓவன் போன் அண்டு லேமலார் போன் அப்படின்ட்டு. ஓவன் அப்படின்னா யங் போன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லேமலார் அப்படின்னா வயசான போன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யங் போன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ்லாம் இர்ரெகுலராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, நீங்கள் குழந்தைங்களுடைய போன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது காரணம் கொலாஜன் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே லேமலார் போன் அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ், லாங் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுடைய லாங் போன்லாம். அது காரணம் என்ன அப்படின்னா லேமலார் போன் நமக்கு இருக்கிறது. ஓகேவா, இது அடல்ட் போன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுலேயுமே இதில் கொலாஜன் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது, இதில் கொலாஜன் வந்து ரொம்ப ஃப்ரேம் ஒர்க்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு லா பார்க்க போகிறோம், உல்ஸ் லா. இந்த உல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம போன் வந்து ஒரே மாதிரி எப்போவுமே இருக்காது, அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி ஆயிரும். ஏதோ ஒன்று நம்ம டெண்டன் வந்து புல் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னா அதோட கர்வேச்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபீமேல் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நம்ம பிறக்கும்போது, நம்ம ஒரு சில ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து கான்கேவாவோ அல்லது கான்வெக்ஸாவோ மாற்றுவோம். ஓகேவா, அது காரணம் அந்த புல் ஆஃப் டெண்டன், அதே போல் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் கான்ட்ராக்டாக வருது, அதனால் அந்த போனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. அதை தான் உல்ஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா போன் இஸ் டைனமிக் அப்படிங்கிறாரு. அதோடைய லைஃப்குள்ளே அது ரீமாடல் பண்ணிக்கிட்டே இருக்கும், தன்னை ஒரே மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மூமெண்ட் ஏதாவது ஒன்று நம்ம போனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறோம், ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நமக்கு போனுடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல அப்படின்னா மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, போன் வந்து வீக்காக தான் இருக்கும். ஓகேவா, எந்த அளவுக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் நம்ம ரொம்ப யூஸே பண்ணலை அப்படின்னா அது ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, போன் மாஸு ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன நினைப்போம், போனை அப்படியே விட்டாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குது, அதனால் போன் மாஸு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ போன் எந்த அளவுக்கு சிந்தசைஸ் ஆகுதோ அதே அளவுக்கு ரிசார்ப்ஷன் நடக்கணும். ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஆஸ்டியோபோரோசிஸ், நமக்கு எந்த அளவுக்கு ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்கோ அதோட கம்மியாக தான் அதோட அதிகமாக ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் நமக்கு போன் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அதை விட அதிகமாக ரிசார்ப்ஷன் பண்ணுறாங்க, இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட்டு போய் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். மினரல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போன் வீக் ஆகிடும். மினரல் டென்சிட்டி கம்மியாகிடுச்சு அப்படின்னா அதை ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்னால நமக்கு ஈஸியாக ஃப்ராக்சர் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஆஸ்டியோபீனியா அப்படின்னு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா போன் மினரலைசேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம போன் செல்ஸ் எல்லாம் மினரல் அப்சர்வ் பண்ணாமல் அது வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு, ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸை சின்சைஸ் பண்ணிகிட்ருக்கு, எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் ஏதோ ஒன்று சின்சைஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நமக்கு போனுடைய மினரலைசேஷன் ப்ராப்ளம் ஆகும். அதை நம்ம ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் போன் பற்றி டீட்டெயிலாக பேசிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கார்டிலேஜ் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.